யூனிஃபி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஹை கன்விக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுது. கேட்க ப்ராமிசிங்காக இருக்குது இல்லையா? பட் இது சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுமா இல்லை இன்னும் ஹையர் ரிஸ்க்கு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுமா? வாங்க இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரைட் ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கவும் அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் ஃபாஸ்டராக அண்ட் ஸ்மார்ட்டாக வந்து ரீச் பண்ணுறதுக்கும் நம்ம சேனல் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இதோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். இதில் அக்ராஸ் ஆல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் லைக் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஃப்ரீடம் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணுற ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. இப்போ லார்ஜ் கேப்ஸ் மார்க்கெட்டில் நல்லா வந்து இட்ஸ் டூயிங் வெல் அப்படின்னா தே கேன் இன்வெஸ்ட் மோர் தேர். இல்லை ஸ்மால் கேப்ஸ் ப்ராமிசிங்காக இருக்குன்னா அவங்க ஸ்விட்ச் பண்ணி அந்த வேவை ரைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் திங் டு நோட் இஸ் இதில் பர்ஃபார்மன்ஸுன்றது எவ்வளோ நல்லா ஃபண்ட் மேனேஜர் இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் த மார்க்கெட்டை நேவிகேட் பண்ணுறாங்கன்றது பொறுத்து இருக்குது. அண்ட் இதோட சில பேசிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் 19th May 2025 அண்ட் க்ளோசிங் டேட் 30th May 2025. அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் வந்து இதோட ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப், ஃப்ளெக்ஸி கேப் ஈக்விட்டி கேட்டகரியில் இட் பிலாங் பண்ணுது. இது ஃபாலோ பண்ணுற பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா Nifty 500 TRI. எக்ஸிட் லோட் வந்து 1% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சப்போஸ் 12 monthsக்குள்ளே ரிடீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா. என்ட்ரி லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆஃப் 5,000 rupees வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சரவணன் BN, மிஸ்டர் ஏஜஸ் லஹானி அண்ட் மிஸ்டர் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இதோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனை ஜென்ரேட் பண்ணுறது தான். அது எப்படின்னா பை pursuing active management and bottom-up investing. So primarily equity and equity related instruments அதுவும் across sectors and market cap spectrumல இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கேபிட்டல் அப்ரிசியேஷனை ஜென்ரேட் பண்ணணுன்றது இவங்களோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இப்போ இதை பற்றின சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு இப்போ மூவ் ஆன் ஆகலாம். ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் என்ன இந்த ஃபண்டில் அப்படின்றத பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஹை கன்விக்ஷன் போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஒரு டிப்பிக்கல் மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது வித் 50+ ஸ்டாக்ஸ். இதில் ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால டிப்பிக்கலி அவங்க ஹோல்ட் பண்ணுறது அரௌண்ட் 20 to 30 ஸ்டாக்ஸ் தான். ஸோ இந்த ஃபோக்கஸ் நல்லாவே ஒர்க் ஆகும் சப்போஸ் ஃபண்ட் மேனேஜர் நல்ல கால்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா. அண்ட் செகண்ட் இதில் ஒரு யூனிக் திமேட்டிக் அப்ரோச் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராட் செக்டார் பெட் இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் தீம்ஸ் தான் பிக் பண்ணுறாங்க. லைக் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஃபார்மலைசேஷன் ஆஃப் த எக்கனாமி அண்ட் ESG. இது எப்படி இருக்குன்னா மார்க்கெட்ல இருந்தே ஒரு லாங் டேர்ம் ஸ்டோரிஸை ஹேண்ட் பிக் பண்ணுற மாதிரி இருக்குது இன்ஸ்டெட் ஆஃப் ரைடிங் த இண்டெக்ஸ். இன்னொன்று ஸ்ட்ராங் ரிசர்ச் ட்ரிவன் ப்ராசஸ். ஸோ யூனிஃபி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெல் நோன் ஃபார் டீப் டைவ் ரிசர்ச். அவங்க வந்து தே கோ பியாண்ட் ரேஷியோஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இவங்க டீம் பார்த்தீங்கன்னா பாலிசி ஷிஃப்ட்ஸ், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபண்ட்க்கு ஒரு எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நோட்டீஸ் பண்ணுறதுல ஒரு எட்ஜ் இருக்குது. இன்னொன்று ஃப்ளெக்சிபிலிட்டி அக்ராஸ் மார்க்கெட் கேப்ஸ். ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்றதுனால இதால் ஃப்ரீலி லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் இட் கேன் மூவ் பிட்வீன் பேஸ்ட் ஆன் வேர் த வேல்யூ லைஸ். ஸோ இந்த ஃபண்ட்க்கு டிஃப்ரெண்ட் மார்க்கெட் சைக்கிள்ஸை அடாப்ட் பண்ணிக்கிற ஃப்ரீடம் இருக்குது. நம்பர் 5 ஸ்ட்ராங் ஸ்கின் இன் த கேம் அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் யூனிஃபி தெம்செல்வ்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஸ்கீம்ஸில் சிக்னிஃபிகண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஆல்வேஸ் ஒரு குட் சைன். ஏன்னா அவங்களோட இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்டோட ஒரு அலைன்மெண்ட் இது காட்டுது. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹையர் ரிஸ்க் ஃப்ரம் கான்சன்ட்ரேஷன். ஒரு ஃபோக்கஸ் போர்ட்ஃபோலியோ அவுட் சைஸ் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. பட் அதே நேரத்தில் ஹையர் வாலட்டாலிட்டியுமே இருக்குது. ஸோ ஒரு சில ராங் பிக்ஸ்னால ஹோல் ஃபண்டுமே ட்ராக் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்பர் 2 லோவர் லிக்விடிட்டி இன் ஸ்மால் கேப்ஸ். அது ஒரு திமேட்டிக் பென்ட் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அவங்க லெஸர் நோன் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் இந்த ஸ்டாக்ஸ் இல்லிக்விட் ஆகலாம் எஸ்பெஷலி டியூரிங் அ market fall. Number 3 not for passive investors. சப்போஸ் நீங்கள் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் இல்லைனா சிம்பிளிசிட்டியை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஆக்டிவாக தோணலாம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேஷன்ஸோ ஹையர் ரிஸ்க் அப்பிடைட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஐடியலாக இருக்கும். நம்பர் 4 ஸ்லைட்லி ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஏன்னா இது ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்ட் திமேட்டிக் ஃபண்ட் அப்படின்றதுனால இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டென்ஸ் டு பி ஆன் த ஹையர் சைட் பர்டிகுலர்லி கம்பேர்ட் டு
பாசிவ் ஃபண்ட்ஸ். இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ் சைக்ளிக்கலாக கூட இருக்கலாம். ஏன்னா அதோட தீம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடாக மார்க்கெட் ரேலி ஆகும்போது கேன் அண்டர் பர்ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டியூரிங் அ மொமெண்டம் ட்ரிவன் புல் மார்க்கெட் இதோட வேல்யூ பேஸ்ட் இல்லைனா நீஷ் பீக்ஸ் பார்த்தீங்கன்னா மே லேக். ஸோ ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னா இது உங்களோட எவ்ரிடே மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. இது எந்த ஒரு இன்வெஸ்டர் ரொம்ப சீசன்ட் இன்வெஸ்டர்னே சொல்லலாம். ஸோ ஹூ அண்டர்ஸ்டாண்ட் திமேட்டிக் இன்வெஸ்டிங் அண்ட் பிலீவ் இன் கான்சன்ட்ரேட்டட் பெட்ஸ் அண்ட் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற வில்லிங்காக இருக்கிற சீசன்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஐடியல் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் லைக் ரிட்டர்ன்ஸ் ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் தான் வந்து வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ரைட் பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எங்களுடைய சஜஷன் என்னன்னா இந்த மாதிரி NFOஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஃபண்ட் அப்படின்னு இதை பற்றி இன்னும் ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் நம்மக்கிட்ட இல்லை. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குன்னா நம்மளுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறது அது கால்குலேட்டட் ரிஸ்க். பட் எதுவுமே தெரியாமல் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது பிளைண்ட் ரிஸ்க். அதுக்கு பதிலாக இதே மாதிரி தீம்ஸ் இருக்கிற எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதுவும் அதோட ட்ராக் ரெக்கார்ட் மினிமம் 7 to 10 years. அப்போ தான் ஒரு லாங் டேர்ம் பீரியடில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் ஜஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட சர்ப்ளஸ் கேஷ் இருக்குன்னா அது மூலியமாக ஒரு ட்ரையல் பேசிஸில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். தென் ஓவர் த இயர்ஸ் இதை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் அவங்க எல்லாமே கன்சிடர் பண்ணி அதோட சூட்டபிலிட்டி பார்த்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.